நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 27வது நாள், 27வது திருப்பாவை. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாபெரும் சன்மானம். பாடி பறை கொண்டு யாபெரும் சம்மானம். நாடு புகழும் நாடு புகழும் பரிசே நாடு ஜாக. நாடு புகழும் பரிசே நாடு ஜாக. சோடகமே தோள்வளையே தோடே செவே பூவே. சோடகமே தோள்வளையே தோடே செவே பூவே. படகவே என்றனைய பல்கலரும் யாவடிவோம். ஆடை உடுப்போம் அதன் பின்னேவ. சோறு மூடனி பெய்து முழங்கை வழி வார. மூட நீ பெய்து முழங்கை வழி வார. கூடியிருந்து குளிர்தேனோரம் பாபா. இந்த திருப்பாவையில ஆண்டாள் கோவிந்தனை அப்ப என்னென்ன உபகரணங்கள் கேட்டா, முன்னோர்கள் செய்ய மார்கழி நோன்பு நோற்பதற்கு உபயோகப்படுத்திய உபகரணங்களை எல்லாம் கேட்டா. சங்கு, முரசு, அப்புறம் கொடி, விளக்கு, பல்லாண்டு பாடுவதற்கு பெரியவர்கள், ஷாமியான பந்தல், அதெல்லாம் கேட்டா. இது பாவை நோன்பு நோற்பதற்கு தேவையானது. இப்பொழுது அடுத்தது லிஸ்ட் கொடுக்கிறா கண்ணங்கிட்ட ஆண்டாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. எதிரிகளை எல்லாம் வெல்லக்கூடிய திறமை படைத்த எங்கள் கோவிந்தா, கலியுக தெய்வமே, உன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். உன்னை பாடி புகழ்ந்து கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த பரிசுகளை எல்லாம் நீ கொடுக்க வேண்டும். வரிசையா பட்டியல் போடுறா. நாடு புகழும் பரிசினார். அருட்செல்வம் மட்டும் போராது கிருஷ்ணா, பொருட்செல்வமும் வேண்டும். அப்பொழுதுதான் உலகம் நம்மை மதிக்கும், போற்றும். நான் பணம் இல்லாட்டா சொந்த பந்தங்கள் யாருமே நம்மளை சீண்ட மாட்டா இல்லையா? அதுதான் ஆண்டாள் ரொம்ப அழகா நாசுக்கா சொல்றா, மறைமுகமா திருப்பாவையில சொல்றா. அருட்செல்வம் மட்டும் போராது கிருஷ்ணா, அது ரொம்ப முக்கியம். அதே சமயம் பொருட்செல்வமும் கொஞ்சம் வேண்டும். பொருட்செல்வம் இருந்தாலும் உலகம் நம்மை புகழும், மதிக்கும்ங்கிற ஆண்டாள். அணிகலன்கள்லாம் அந்த நோன்பு நோற்பதற்கு அழகா அணிகலன்கள் கேட்கிறா. ட்ரெஸ் பண்ணிட்டு நாங்கெல்லாம் அழகா புத்தாடைகள் அணிகலன்கள்லாம் போட்டு எங்களை அலங்கரிச்சுட்டு சந்தோஷமா நோன்பு நோற்போம். முன்னாடி என்ன சொல்றா? முதல் 2வது திருப்பாவையில நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். வயிற்று கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு. பால், தயிர், நெய் எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். மையிட்டு எழுதோம், கண்ணுக்கு மை தீட்டி அலங்கரித்துக் கொள்ள மாட்டோம். பூக்கள் சூடி கொள்ள மாட்டோம். அப்படி மனக்கட்டுப்பாடோட தான் விரதம் இருப்போம்ங்கிறா. இப்போ எதுக்காக அந்த விரதம் இருந்தா? அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பாவை நோன்பு எதற்காக விரதம் இருந்தார்கள்? ஆண்டாளும் அவள் தோழியர்களும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை தரிசிப்பதற்காகத்தானே. அவரே பார்த்து விட்டார்களே, அவர்களுக்கு வேற என்ன வேண்டும்? இப்பொழுது சந்தோஷம், ஏக மகிழ்ச்சி.
அதனால ஆண்டாள் சொல்றா, உன்னையே பார்த்து விட்டோம் கண்ணா, அதனால நாங்கள் புத்தாடைகள், ஆடைகள், ஆபரணங்கள், நிறைய பட்டாடைகள்லாம் உடுத்தி கொள்ள போறோம். அடுத்ததா சொல்றா, ஆடை உடுப்போம், பட்டாடைகள் உடுப்போம், அதன் பின்னே பார்சோறு. பார்சோறு எப்படி? மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. நெய்னா அப்படி சும்மா நம்ம சும்மா இத்தினோண்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய்லாம் கிடையாது. அந்த நெய் அப்படியே சாப்பிடும் போது அந்த முழங்கை வழியா அப்படியே வாயிலிருந்து முழங்கை வைக்கும் போது முழங்கையில வழிய நம்ம அந்த அளவு நெய் இருக்கணுமா. அப்படி சாப்பிட்டு உன்னோடு நீ எங்களோட சேர்ந்து இந்த நோன்புல கலந்துட்டு உன்னோட சேர்ந்து நாங்க மகிழ்ந்து சாப்பிட்டு மனசு குளிரணும் கண்ணா, அதுக்கெல்லாம் நீ அருள் புரியணும்னு சொல்றா. இதான் ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றா. கண்ணனையும் கிருஷ்ணனையும் பார்த்து விட்டார்கள், வேற என்ன அவர்களுக்கு வேண்டும்? அதற்காகத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு பாவை நோன்பு விரதம் இருந்தார்கள் இல்லையா? அதான் இன்னொன்னு, கூடாரை வெல்லும் அந்த சொற்றொடர்ல இருந்துதான் கூடாரவல்லி என்ற நோன்பு இருப்பார்கள் இல்லையா? வைணவர்கள் அந்த நோன்பு அந்த சொற்றொடர்ல இருந்தா வந்ததுன்னு சொல்றா. அந்த கூடாரவல்லி நோன்பு வைணவர்களும் பெருமாள் கோயில்களிலும் ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுவார்கள். அன்னைக்கு பெருமாள் கோயிலும் சரி, வைணவர்கள் வீட்டிலையும் சரி, அந்த அக்கார அடிசல், அதுதான் இந்த பால் சோறு. ஆண்டாள் சொல்றாளே, அந்த நெய், அந்த அக்கார அடிசல் அவ்வளவு சுவையா இருக்கும். அதுல அப்படியே நெய் வழியுமா அப்படியே. அதான் ஆண்டாள் அந்த கூடாரவல்லி நோம்புல சொல்றா, அந்த பால் சோறுல இருந்து அப்படியே நெய் வழியணும். நம்மளும் எல்லாரும் கூடாரவல்லி நோன்பு இருந்து ஆண்டாளை கொண்டாடி பெருமாளை வணங்கி அக்கார அடிசல் உண்டு ஆண்டாளுடைய அருளையும், ஆண்டாள் திருமகளின் அவதாரம் அல்லவா, அவளின் அருளையும், அந்த கிருஷ்ண பரமாத்மாவை அருளையும் பெறுவோம். கண்ணனின் அருளையும் பெறுவோம், திருமாலின் அருளையும் பெறுவோம். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.